ஃபேஸ் எப்படி ரீடச் பண்ண போகிறோன்றது தான் பார்க்க போகிறோம். இந்த ஃபோட்டோவில் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் டார்க் ஸ்பாட்ஸ் நிறைய இருக்குது. நீங்கள் ஜேவை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஸ்பாட் ஹைலைட்டர் ஓப்பன் ஆகும். அந்த டூலை வச்சு எங்கெல்லாம் டார்க் ஸ்பாட்ஸ் இருக்கோ அங்கெல்லாம் நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அந்த டார்க் ஸ்பாட்ஸ் ரிமூவ் ஆகிடும். இப்போ உங்களுக்கு பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் பார்த்தாலே தெரியும். கண்ட்ரோல் ப்ளஸ் ஜேவை ப்ரெஸ் பண்ணி ஒரு டூப்ளிகேட் லேயர் எடுத்துக்கோங்க. மேலே ஃபில்டர் ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா அதர்ஸ்னு இருக்கும். அதில் ஐபாஸை கிளிக் பண்ணுங்கள். அதில் உங்கள் ஃபோட்டோ தெரிகிற வரைக்கும் ரேடியஸை இன்க்ரீஸ் பண்ணுங்கள். ரொம்ப இன்க்ரீஸ் பண்ணக்கூடாது. அதில் நீங்கள் சூஸ் பண்ணியிருக்க ஃபோட்டோ ஓரளவுக்கு தெரிகிற மாதிரி ரேடியஸை இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே வாங்க. கண்ட்ரோல் ப்ளஸ் ஐயை ப்ரெஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு உங்கள் லேயர் பேனல் மேலே ஒரு பாக்ஸ் இருக்கும். அதில் விவிட் லைட்டை சூஸ் பண்ணுங்கள். அந்த லேயர்லேயே லேயர் மாஸ்க் ஆட் பண்ணிக்கோங்க. ஆல்ட்டு ப்ரெஸ் பண்ணி லேயர் மாஸ்க்கை கிளிக் பண்ணிங்கன்னா பிளாக் கலரில் ஒரு லேயர் மாஸ்க் வரும். அதை வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு ப்ரஷ் டூவில் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இப்போ உங்களுக்கு எந்தெந்த இடத்துலலாம் பிம்பிள்ஸ் மார்க் தெரிஞ்சுதோ அந்த இடத்துல மட்டும் நீங்கள் ப்ரஷ் பண்ணுங்கள். இப்போ ஸ்கின்னு ஸ்மூத்தாகவும் கிளியராகவும் இருக்கும். இந்த மாதிரி நெக்ஸ்ட் வீடியோ சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.